அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு பொதுத் தமிழ்ல இருக்கிற மிக முக்கியமான 100 வினாக்கள் தான் பார்க்க போறோம். அதுல முதல் பகுதியான 50 வினாக்கள் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க 50க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் இது போல போடுற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேள்வி நம்பர் 1. தமிழியன் என்ற தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர். தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர். ஆன்சர் இ. ஹோக்கன். கேள்வி நம்பர் 2. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர். ஆன்சர் இ. அகத்தியலிங்கம். கேள்வி நம்பர் 3. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆ. குமரிலப்பட்டர். கேள்வி நம்பர் 4. காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடியில் பயின்று வரும் அடிகள். காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடியில் பயின்று வரும் அடிகள். ஆன்சர் இ. எதுகை மோனை இயைபு. கேள்வி நம்பர் 5. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஆன்சர் ஆ. இலங்கை, சிங்கப்பூர். கேள்வி நம்பர் 6. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று பாடியவர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆன்சர் ஆ. பாரதியார். கேள்வி நம்பர் 7. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவ நூலின் ஆசிரியர். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவ நூலின் ஆசிரியர். ஆன்சர் இ. தமிழன்பன். கேள்வி நம்பர் 8. உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள். ஆன்சர் ஆ. ஜனவரி 21. கேள்வி நம்பர் 9. இனிமையும் நேர்மையும் தமிழனில் ஆகும் என்று கூறும் நூல். இனிமையும் நீர்மையும் தமிழனில் ஆகும் நூல். ஆன்சர் பிங்கல் நகண்டு, இ. கேள்வி நம்பர் 10. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. ஆன்சர் இ. சிற்றிலக்கியம். கேள்வி நம்பர் 11. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிகோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிகோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆ. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். கேள்வி நம்பர் 12. தமிழ் விடு தூது ஆசிரியர். தமிழ் விடு தூது ஆசிரியர். ஆன்சர் இ. எவரும் இல்லை. இதுல யாருமே அந்த ஆசிரியர் கிடையாது. கேள்வி நம்பர் 13. தமிழ் விடு தூது நூலை புதுப்பித்தவர். தமிழ் விடு தூது நூலை புதுப்பித்தவர். ஆன்சர் ஆ. உவேசா. கேள்வி நம்பர் 14. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி பாடுவதாக அமைந்த நூல். மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி பாடுவதாக அமைந்த நூல். ஆன்சர் ஆ. தமிழ் விடு தூது. கேள்வி நம்பர் 15. தூது இலக்கியம் பாடப்படும் வகை. தூது இலக்கியம் பாடப்படும் வகை.
ஆன்சர் இ கலிவெண்பா. கேள்வி நம்பர் 16. பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆ 3. கேள்வி நம்பர் 17. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆ கால்டுவெல். கேள்வி நம்பர் 18. நான் வந்தேன் இதில் வரும் பயனில்லை. நான் வந்தேன் இதில் வரும் பயனில்லை. ஆன்சர் ஆ வினை பயனில்லை. கேள்வி நம்பர் 19. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? ஆன்சர் இ தன்வினை தொடர். கேள்வி நம்பர் 20. சொன்னவள் கலா இதில் வரும் பயனில்லை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனில்லை. ஆன்சர் இ பெயர் பயனில்லை. கேள்வி நம்பர் 21. ஓரி என்பதன் இலக்கண குறிப்பு. ஓரி என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் இ சொல்லிசை அளபடை. கேள்வி நம்பர் 22. செங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு. செங்கோல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆ பண்பு தொகை. கேள்வி நம்பர் 23. பொருத்தமானதை தேர்ந்தெடு. இதுல நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாத யாக்கை ஔவையார், மாமலை போற்றரும் இளங்கோவடிகள். இதுல பொருத்தமானது எதுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல எது பொருத்தமானதுன்னா ஆன்சர் இ தான். இதுதான் இதுல பொருத்தமானது. கேள்வி நம்பர் 24. உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம். ஆன்சர் ஆ ஜூன் 5. கேள்வி நம்பர் 25. கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படுவது. கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் இ கல்லணை. கேள்வி நம்பர் 26. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. ஆன்சர் இ சர் ஆர்தர் காட்டன். கேள்வி நம்பர் 27. முல்லை பெரியார் அணை கட்டியவர். முல்லை பெரியார் அணையை கட்டியவர். ஆன்சர் இ பென்னிக்விக். கேள்வி நம்பர் 28. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆ கீழே. கேள்வி 29. விசனம் என்பதன் பொருள். விசனம் என்பதன் பொருள். ஆன்சர் இ கவலை. கேள்வி நம்பர் 30. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் இருந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் இருந்தவர். ஆன்சர் ஆ கவிஞர் தமிழ் ஒளி. கேள்வி நம்பர் 31. திருத்தொண்ட திருவந்தாதி பாடியவர். திருத்தொண்ட திருவந்தாதி பாடியவர். ஆன்சர் இ நம்பியாண்டார் நம்பி. கேள்வி நம்பர் 32. திருத்தொண்டர் தொகை பாடியவர். திருத்தொண்டர் தொகை பாடியவர். ஆன்சர் ஆ சுந்தரர். கேள்வி நம்பர் 33. பெரிய புராணத்தில் திருநாடு என்று குறிப்பிடுவது. பெரிய புராணத்தில் திருநாடு என்று குறிப்பிடுவது. ஆன்சர் ஆ சோழ நாடு. கேள்வி 34. சேக்கிழார் வாழ்ந்த காலம். சேக்கிழார் வாழ்ந்த காலம். ஆன்சர் இ 12ஆம் நூற்றாண்டு. கேள்வி நம்பர் 35. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மீனாட்சி சுந்தரனார் யாரை புகழ்கிறார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி
பாடிய கவிவளவ என மீனாட்சி சுந்தரனார் யாரை புகழ்கிறார்? ஆன்சர் இ. சேக்கிலார். கேள்வி நம்பர் 36. மகாவித்துவான் என்று போற்றப்படுபவர். மகாவித்துவான் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் இ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. கேள்வி நம்பர் 37. நீர் நாடு என்று போற்றப்படும் நாடு. நீர் நாடு என்று போற்றப்படும் நாடு. ஆன்சர் இ. சோழ நாடு. கேள்வி 38. சேக்கிலார் யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்? சேக்கிலார் யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்? ஆன்சர் ஆ. இரண்டாம் குலோத்துங்கன். கேள்வி நம்பர் 39. அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயர் கொண்டவர். அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயர் கொண்டவர். ஆன்சர் ஆ. சேக்கிலார். கேள்வி நம்பர் 40. கூற்று 1. சேக்கிலார் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். கூற்று 2. தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் என்பது சேக்கிலாரின் சிறப்பு பெயராகும். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 சரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ஒரு இதே போல போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிபிகேஷன்ல வரும். கேள்வி நம்பர் 41. திருத்தொண்டர் புராணம் என்பது டேஷ் நூலை குறிக்கும். திருத்தொண்டர் புராணம் என்பது டேஷ் நூலை குறிக்கும். ஆன்சர் இ. பெரிய புராணம். கேள்வி நம்பர் 42. பெரிய புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் சுருக்கங்களின் எண்ணிக்கை. பெரிய புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் சுருக்கங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆ. 2 மற்றும் 13. கேள்வி நம்பர் 43. தில்லை நடராஜல் பெருமாள் உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல் என்று மீனாட்சி சுந்தரனார் குறிப்பிடும் நூல். ஆன்சர் இ. பெரிய புராணம். கேள்வி நம்பர் 44. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் டேஷ் எனப்படும். 8 தொகை 10 பாட்டு நூல்கள் டேஷ் எனப்படும். 17 கீழ்கணக்கு. ஆன்சர் ஆ. கேள்வி நம்பர் 45. புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். ஆன்சர் ஆ. பாரதம் பாடிய பெருந்தேவனார். கேள்வி நம்பர் 46. 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள். 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல்கள். ஆன்சர் இ. ஆ மற்றும் இ. 18 புறநானூறு. இது 2 தான். கேள்வி நம்பர் 47. ஜி. போப் அவர்களுக்கு தமிழ் பற்று ஏற்பட காரணமான நூல். ஜி. போப் அவர்களுக்கு தமிழ் பற்று ஏற்பட காரணமான நூல். ஆன்சர் ஆ. புறநானூறு. கேள்வி நம்பர் 48. மல்லல் மூதூர் வயவேந்தே இதில் கோடிட்ட சொல்லின் பொருள். மல்லல் மூதூர் வயவேந்தே இதில் கோடிட்ட சொல்லின் பொருள். ஆன்சர் இ. மல்லல்னா வளம். கேள்வி 49. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் என்று போற்றப்படும் நூல். பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் என்று போற்றப்படும் நூல். ஆன்சர் ஆ. புறநானூறு. கேள்வி நம்பர் 50. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? ஆன்சர் ஈதான் பொருந்தல. பட்டி மண்டபம் இதுதான் பொருந்தல.
சரி, ஓகே. நம்ம முதல் பாகத்துல முதல் பாகத்துல முதல் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆக்சுவலா அது வந்து 50ன்னு கொடுக்காம 51 கொடுத்துட்டோம். ஸோ இது 50 தான் இதோட கேள்வி. முதல் பாகத்துல நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு 50 கொஸ்டின் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. நல்லபடியா படிங்க, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம்.